இப்போது பொன்முடிக்கு 3 ஆண்டு காலம் சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே சிறையில் இருக்கும் 3 ஆண்டுகள், அதற்கு பிறகான 6 ஆண்டுகள் என 9 ஆண்டுகளுக்கு பொன்முடி எந்த தேர்தலிலும் போட்டியிட முடியாது. அடுத்த 30 நாட்களுக்குள் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்து தண்டனைக்கோ அல்லது தீர்ப்புக்கோ இடைக்கால தடை பெற வேண்டும். இல்லையெனில் 30 நாட்களுக்கு பிறகு பொன்முடியும் அவரது மனைவியும் சிறை செல்ல வேண்டியிருக்கும். பொன்முடி போட்டியிட்ட திருக்கோவிலூர் தொகுதி காலியானதாக அறிவிக்கப்படும். அந்த அறிவிப்பு வெளியானதிலிருந்து 6 மாதங்களுக்கு தேர்தல் நடத்தப்படும். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். வணக்கம் நண்பர்களே. மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி குற்றவாளி என 19ஆம் தேதி தீர்ப்பளித்த சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி ஜி ஜெயச்சந்திரன் இன்று காலை தண்டனை விவரங்களை அறிவித்தார். பொன்முடிக்கும் அவரது மனைவிக்கும் 3 ஆண்டு சிறை தண்டனை மற்றும் தலா 50 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக நீதிபதி ஜெயச்சந்திரன் அறிவித்தார். அபராதத்தை கட்ட தவறினால் மேலும் 6 மாதங்கள் சிறையில் இருக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். மேல்முறையீடு செய்ய ஏதுவாக 30 நாட்கள் கால அவகாசமும், அதற்கு ஏதுவாக அடுத்த 30 நாட்களுக்கு சிறை தண்டனையை நிறுத்தி வைத்தும் நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 8 சப்செக்ஷன் 1 உட்பிரிவு எம்மின் படி ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் அபராதம் விதிக்கப்பட்டாலே 6 ஆண்டுகளுக்கு எந்த தேர்தலிலும் போட்டியிட முடியாது. சிறை தண்டனை விதிக்கப்பட்டால் சிறையில் இருக்கும் காலத்திலும், சிறையிலிருந்து விடுதலையான பின் அடுத்த 6 ஆண்டுகளுக்கும் எந்த தேர்தலிலும் போட்டியிட முடியாது. இப்போது பொன்முடிக்கு 3 ஆண்டு காலம் சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே சிறையில் இருக்கும் 3 ஆண்டுகள், அதற்கு பிறகான 6 ஆண்டுகள் என 9 ஆண்டுகளுக்கு பொன்முடி எந்த தேர்தலிலும் போட்டியிட முடியாது. உள்ளாட்சி தேர்தலில் கூட போட்டியிட முடியாது. அதே நேரம் மேல்முறையீடு செய்ய பொன்முடிக்கு 30 நாட்கள் கால அவகாசம் தரப்பட்டிருப்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அதனால் அடுத்த 30 நாட்களுக்கு பொன்முடியும் அவரது மனைவியும் சிறை செல்ல தேவையில்லை. ஏனென்றால் அந்த 30 நாட்கள் அவருடைய தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த 30 நாட்களுக்குள் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்து தண்டனைக்கோ அல்லது தீர்ப்புக்கோ இடைக்கால தடை பெற வேண்டும். இல்லையெனில் 30 நாட்களுக்கு பிறகு பொன்முடியும் அவரது மனைவியும் சிறை செல்ல வேண்டியிருக்கும். இதுல ரொம்ப முக்கியம் என்னன்னா, தீர்ப்புக்கோ அல்லது தண்டனைக்கோ அவர் இடைக்கால தடை பெற வேண்டும் என்பது. தண்டனைங்கிறது பனிஷ்மெண்ட், தீர்ப்புங்கிறது கன்விக்ஷன். இதுல கன்விக்ஷனுக்கு இம்மிடியட்டா ஒரு இன்டரிம் ஸ்டே கொடுக்கறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. அது மேல்முறையீட்டில் கடைசியில் என்னைக்கு தீர்ப்பு வருகிறதோ அன்னைக்கு ஒருவேளை கொடுக்கலாம், கொடுக்காமல் இருக்கலாம். ஆனால் இப்போதைக்கு சாத்தியம் என்ன அப்படின்னா, இப்ப கொடுக்கப்பட்டிருக்க சிறை தண்டனைக்கு ஒரு இன்டரிம் ஸ்டே வாங்கலாம். இப்ப ராகுல் காந்திக்கு உச்ச நீதிமன்றம் அது போலத்தான் இன்டரிம் ஸ்டே கொடுத்தது. அது கூட இன்டரிம் ஸ்டே தான், அதுவே தீர்ப்பல்ல. அது சப்ஜெக்ட் டு ஃபைனல் வெர்டிக்ட். ஒருவேளை எதிர்காலத்தில் வரக்கூடிய ஃபைனல் வெர்டிக்ட் இந்த இடைக்கால தடையை வெக்கேட் பண்ணுவதாக கூட இருக்கலாம். ராகுல் காந்திக்கு அந்த ஆபத்து எப்போதுமே உண்டு. அதனால இப்ப பொன்முடிக்கு உள்ள பெரிய சவால் என்னன்னா, 30 நாட்களுக்குள்ள அவர் உச்ச நீதிமன்றம் போயாகணும். அங்க மேல்முறையீடு செய்தாக வேண்டும். அங்க வழக்கு தொடுத்து நீதிபதிகளை கன்வின்ஸ் பண்ணி ஒரு இடைக்கால தடையை, தன்னுடைய தண்டனைக்கு இடைக்கால தடையை பெற வேண்டும். அப்படி பெற்றால் அவர் மேல்முறையீட்டில் தீர்ப்பு வருகிற வரை சிறை செல்லாமல் இருக்கலாம். ஒருவேளை ஃபைனலா வருகிற தீர்ப்பு பொன்முடிக்கு சாதகமா வந்தால் அவர் இந்த வழக்கில் இருந்தே தப்பிக்கலாம். அப்படி இல்லைன்னா சிறைக்கு போக வேண்டியிருக்கும். அதே நேரத்தில் இந்த மேல்முறையீட்டுக்கும் தகுதி இழப்புக்கும் சம்பந்தம் இல்லை. அதை புரிந்து கொள்ள வேண்டும். குற்றவாளியின் தீர்ப்பு வந்த உடனேயே தகுதி இழப்பு ஏற்பட்டு விடும். அதன்படி எம்எல்ஏ பதவி மற்றும் அமைச்சர் பதவியை பொன்முடி இழப்பது உறுதி. குற்றவாளி என தீர்ப்பளித்த உடனேயே எம்எல்ஏ பதவி காலாவதியாகிவிடும். 19ஆம் தேதியே பொன்முடி குற்றவாளி என நீதிபதி தீர்ப்பளித்து விட்டார். ஆனாலும் அவரது எம்எல்ஏ பதவி குறித்து எந்த அறிவிப்பும் வெளியாகவில்லை. ஒருவேளை 19ஆம் தேதியிட்டு அறிவிப்பு இனி வெளியாக கூடும். இங்கு ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். 2014 செப்டம்பர் 27ஆம் தேதி அன்று ஜெயலலிதா குற்றவாளி என பெங்களூர் சிறப்பு நீதிமன்ற நீதிபதி மைக்கேல் டி குன்ஹா அறிவித்த உடனேயே ஜெயலலிதா காரில் இருந்த தேசிய கொடி அகற்றப்பட்டது. ஆனால் பொன்முடி விஷயத்தில் 19ஆம் தேதி அவர் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்டும் எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை. இதுல இன்னொரு வெர்ஷன் உண்டு. இந்த மாதிரி
ஜெயலலிதா கன்விக்ட்னு மைக்கேல் டி குன்ஹா தீர்ப்பு சொன்ன உடனேயே தன்னுடைய கார்ல இருக்கக்கூடிய தேசிய கொடியை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஜெயலலிதாவே கூறினார் அப்படின்னு சொல்றவங்களும் உண்டு. எதுவே வேணாலும் இருக்கலாம். ஒருவேளை அப்படி ஜெயலலிதா சொல்லி இருந்தால் ஜெயலலிதாவுக்கு இருக்கக்கூடிய அந்த மொராலிட்டியை காட்டக்கூடியதாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். சரி, இனி பொன்முடி தொடர்பாக என்ன நடக்கும்? இந்த தீர்ப்பு விவரமும் தண்டனை விவரமும் தமிழக சட்டப்பேரவை செயலகத்துக்கு அனுப்பப்படும். தீர்ப்பை நன்கு அலசி ஆராய்ந்த பிறகு பொன்முடியுடைய எம்எல்ஏ பதவி காலாவதியாகும். எனவே அமைச்சர் பதவியில் அவர் இனி நீடிக்க முடியாது. இதைத் தொடர்ந்து பொன்முடி போட்டியிட்ட திருக்கோவிலூர் தொகுதி காலியானதாக அறிவிக்கப்படும். அந்த அறிவிப்பு வெளியானதிலிருந்து 6 மாதங்களுக்கு தேர்தல் நடத்தப்படும். அநேகமாக மக்களவை தேர்தலுடன் திருக்கோவிலூர் பேரவை இடைத்தேர்தலும் சேர்த்து நடத்தப்படலாம். இங்கு இதற்கு முன் பதவியில் இருக்கும் போதே குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்டு பதவியை இழந்தவர்கள் யார் யார் என்பதை பார்க்கலாம். முதல்ல ஜெயலலிதா. பெங்களூர் சிறப்பு நீதிமன்ற நீதிபதி குன்ஹா வழங்கிய தீர்ப்பில் முதல்வர் பதவியை ஜெயலலிதா இழந்தார். அது எப்போ அப்படின்னா 2014 செப்டம்பர் 27 அந்த தீர்ப்பு வழங்கப்பட்டது. இரண்டாவது பாலகிருஷ்ண ரெட்டி. அதிமுகவுடைய ஓசூர் சட்டப்பேரவை உறுப்பினரும் மாநில விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறை அமைச்சராக இருந்தவருமான பாலகிருஷ்ண ரெட்டிக்கு 3 ஆண்டு சிறை தண்டனையும் 10,500 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது. இந்த தீர்ப்பை எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்கை விசாரிக்கும் சென்னை சிறப்பு நீதிமன்றம் 2019 ஜனவரி 7 வழங்கியது. 1998 ஆண்டு கள்ளச்சாராயத்துக்கு எதிராக கிராம மக்கள் நடத்திய போராட்டத்தின் போது பேருந்து மீது கல்வீசியதாக ஓசூர் காவல்துறையினர் தொடர்ந்த வழக்கில் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து அவர் பதவி விலகினார். இதுல என்ன ஒரு சுவாரஸ்யமான விஷயம்னா, போராட்டம் நடந்த அந்த 1998 ஆண்டு பாலகிருஷ்ண ரெட்டி பிஜேபியில் இருந்தார். அந்த போராட்டமே பிஜேபி சார்பில் நடத்தப்பட்டதுதான் என்பது குறிப்பிடத்தக்கது. அதுக்கப்புறம் இப்போ 3ஆவதாக பொன்முடி கன்விக்ட் ஆகி இருக்கிறார். வருமானத்துக்கு அதிகமாக ரூபாய் 1.72 கோடி அளவுக்கு சொத்து குவித்ததாக ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் விழுப்புரம் மாவட்ட லஞ்ச ஒழிப்பு போலீஸ் 2011 ஆண்டு தொடுத்த வழக்கில் பொன்முடி குற்றவாளி என டிசம்பர் 19 அதாவது ஜஸ்ட் ஒரு 2 நாளைக்கு முன்னால சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜெயச்சந்திரன் தீர்ப்பளித்தார். இன்றைக்கு அவர் தண்டனை விவரங்களை அறிவித்திருக்கிறார். தற்போது பொன்முடிக்கு தண்டனை பெற்று தந்துள்ள வழக்கு விவரத்தை ஒரு மீள்பார்வையாக பார்ப்போம். தமிழகத்தின் தற்போதைய உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி கடந்த 2006-2011 திமுக ஆட்சி காலத்தில் உயர்கல்வி மற்றும் கனிம வளத்துறை அமைச்சராக இருந்தார். அப்போது வருமானத்துக்கு அதிகமாக 1.72 கோடி அளவுக்கு சொத்து குவித்ததாக பொன்முடி, அவரது மனைவி விசாலாட்சி ஆகியோருக்கு எதிராக 2011 ஆண்டு அதிமுக ஆட்சி காலத்தில் விழுப்புரம் மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். விழுப்புரம் மாவட்ட தலைமை குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நடந்து வந்தது. பின்னர் 2015 ஆண்டு விழுப்புரம் மாவட்ட ஊழல் தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்துக்கு அந்த வழக்கு மாற்றப்பட்டது. வழக்கை விசாரித்த நீதிபதி சுந்தரமூர்த்தி இந்த வழக்கில் பொன்முடி மற்றும் விசாலாட்சி ஆகியோர் மீதான குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படவில்லை என்று கூறி இருவரையும் விடுதலை செய்து 2016 ஏப்ரல் 18 தீர்ப்பளித்தார். இதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பில் 2017 ஆண்டு மேல்முறையீடு செய்யப்பட்டது. பல ஆண்டுகளாக நிலுவையில் இருந்த இந்த வழக்கு விசாரணை இறுதியாக நீதிபதி ஜி ஜெயச்சந்திரன் முன்பு நடந்து வந்தது. அப்போது பொன்முடி தரப்பில் முன்வைக்கப்பட்ட வாதம் என்ன என்பதை பார்ப்போம். பொன்முடியின் மனைவி விசாலாட்சிக்கு சொந்தமாக பல ஏக்கரில் விவசாய நிலமும் தனியாக வணிகமும் நடந்து வருவதால் அதில் கிடைத்த வருமானத்தையும் என் வருமானத்துடன் ஒன்றாக சேர்த்துள்ளனர். புலன் விசாரணை அதிகாரி இதை கவனத்தில் கொள்ளவில்லை. எங்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளுக்கு எந்த ஆதாரமும் முகாந்திரமும் இல்லை என்பதால் தான் கீழமை நீதிமன்றம் எங்களை விடுவித்து தீர்ப்பளித்தது என்று வாதிடப்பட்டது. லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் முன்வைக்கப்பட்ட வாதத்தை பார்ப்போம். பொன்முடி விசாலாட்சிக்கு எதிராக வருமான வரித்துறை கணக்குகள் மற்றும் சொத்து விவரங்கள், வங்கி கணக்கு விவரங்கள் ஆகியவற்றுடன் மொத்தம் 39 சாட்சிகளிடம் விசாரணை நடத்தி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. ஆனால் குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படவில்லை என்று கூறி இருவரையும் ஊழல் தடுப்பு நீதிமன்றம் விடுதலை செய்தது. எனவே இந்த தீர்ப்பை ரத்து செய்ய வேண்டும் என்று வாதிடப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட பின்பு நவம்பர் 27
தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்த நீதிபதி ஜெயச்சந்திரன் டிசம்பர் 19ஆம் தேதி தீர்ப்பு வழங்கினார். தீர்ப்பில் நீதிபதி என்ன கூறினார் என்பதை பார்ப்போம். விழுப்புரம் சிறப்பு நீதிமன்றம் இந்த வழக்கை ரொம்ப மேலோட்டமாக விசாரித்திருக்கிறது. வருமானத்துக்கு அதிகமாக 1.72 கோடி அளவுக்கு, அதாவது 64.9% அளவுக்கு அமைச்சர் பொன்முடியும் அவரது மனைவி விசாலாட்சி சொத்து குவித்துள்ளதாக ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சுமத்தியுள்ள குற்றச்சாட்டுகள் பரிபூர்ணமாக நிரூபிக்கப்பட்டுள்ளன. ஆனால் பொன்முடி மற்றும் அவரது மனைவியின் வருமானத்தை தனித்தனியாக பிரித்து பார்த்து வருமான வரி கணக்கு அடிப்படையில் இருவரையும் சிறப்பு நீதிமன்றம் விடுவித்தது தவறு. அந்த தீர்ப்பை ரத்து செய்கிறேன், இருவரும் குற்றவாளிகள் என்றார் நீதிபதி ஜெயச்சந்திரன். பொது ஊழியரான அமைச்சர் பொன்முடிக்கு வந்த கணக்கில் காட்டப்படாத வருவாயை பயன்படுத்தி மனைவி விசாலாட்சி பல்வேறு சொத்துக்களை வாங்கி குவித்திருக்கிறார். இந்த மூலதன வருமானத்தை சிறப்பு நீதிமன்றம் கவனத்தில் கொள்ளவில்லை. எனவே இந்த வழக்கில் இருவரும் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்கிறேன். தண்டனை விவரங்களை டிசம்பர் 21ஆம் தேதி காலை 10:30 மணிக்கு அறிவிக்கிறேன். அப்போது பொன்முடியும் அவரது மனைவி உயர்நீதிமன்றத்தில் நேரடியாகவோ காணொலி வாயிலாகவோ ஆஜராக வேண்டும் என்று தனி நீதிபதி ஜெயச்சந்திரன் தீர்ப்பளித்தார். இங்கே இன்னொன்றையும் நினைவில் கொள்ள வேண்டும். பொன்முடி மீது மற்றொரு வழக்கும் நிலுவையில் உள்ளது. கடந்த 1996-2001 திமுக ஆட்சியில் போக்குவரத்து துறை அமைச்சராக பொன்முடி இருந்தபோது வருமானத்துக்கு அதிகமாக 1.36 கோடி அளவுக்கு சொத்து குவித்ததாக பொன்முடி அவரது மனைவி விசாலாட்சி உள்ளிட்டோருக்கு எதிராக 2002 அதிமுக ஆட்சி காலத்தில் ஊழல் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. விழுப்புரம் நீதிமன்றத்தால் விசாரிக்கப்பட்ட இந்த வழக்கு வேலூர் முதன்மை அமர்வு நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டது. அந்த நீதிமன்ற நீதிபதி வசந்தலீலா 2023, அதாவது இந்த ஆண்டு ஜூன் 28ஆம் தேதி பொன்முடியும் அவரது மனைவியும் விடுவித்தார். இந்த தீர்ப்பை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தாமாக முன்வந்து மறு ஆய்வு செய்ய தொடங்கினார். வேலூர் முதன்மை அமர்வு நீதிமன்றத்தின் தீர்ப்பை விமர்சித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் 4 நாட்களுக்குள் வேலூர் முதன்மை அமர்வு நீதிபதி 172 அரசு தரப்பு சாட்சிகள் மற்றும் 381 ஆவணங்களின் சாட்சிகளை மார்ஷல் செய்து ஜூன் 28 அன்றைக்கு குற்றம் சாட்டப்பட்ட அனைவரையும் விடுவித்து 226 பக்க தீர்ப்பை வழங்கிவிட்டார். இது நீதிபதியின் மிகப்பெரிய சாதனை. தீர்ப்பை வழங்கிய 2 நாட்களில் முதன்மை மாவட்ட நீதிபதி ஜூன் 30ஆம் தேதி அன்று பணியிலிருந்து ஓய்வும் பெற்றுள்ளார் என்று கிண்டல் செய்தார். வழக்கை மீண்டும் விசாரிக்க தொடங்கியதை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார் பொன்முடி. பொன்முடியை விடுவித்த நீதிபதி சார்பிலும் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. பொன்முடி தரப்பில் உயர் நீதிமன்றம் தாமாக முன்வந்து இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்தது ஏற்புடையது அல்ல, முடித்து வைக்கப்பட்ட வழக்கை ஏன் மீண்டும் விசாரணைக்கு எடுக்க வேண்டும் என்று கேள்வி எழுப்பினர். அப்போது குறுக்கிட்ட தலைமை நீதிபதி இந்த வழக்கை ஒரு மாவட்டத்திலிருந்து இன்னொரு மாவட்டத்துக்கு மாற்றியது ஏன், அதற்கான அவசியம் என்ன என்று கேட்டார். நடைமுறைகள் சரியாக பின்பற்றப்படாததால் உயர்நீதிமன்றம் தானாக முன்வந்து மறு ஆய்வு செய்வதாகவும் அதனை எவ்வாறு நாங்கள் நிராகரிக்க முடியும் என்றும் நீதிபதிகள் கேட்டனர். தானாக முன்வந்து பொன்முடி வழக்கை மீண்டும் விசாரணைக்கு எடுத்தது சரிதான் என்ற தலைமை நீதிபதி சந்திரசூட், ஆனந்த் வெங்கடேஷ் போன்ற நீதிபதிகள் நீதித்துறையில் இருப்பதற்கு கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்றனர். எனவே பொன்முடி கோரிக்கையை நிராகரித்து மனுவை தள்ளுபடி செய்த நீதிபதிகள் மனுதாரர்கள் தங்கள் வாதங்களை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு வரும்போது வைக்கலாம் என்று கூறி அனுப்பிவிட்டனர். இந்நிலையில் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் சுழற்சி முறையில் மதுரை உயர்நீதிமன்ற கிளைக்கு மாற்றப்பட்டதால் அந்த வழக்கையும் நீதிபதி ஜெயச்சந்திரன் தான் தற்போது விசாரித்து வருகிறார். சோ பொன்முடியினுடைய அந்த வழக்குகளின் வரலாறு இதுதான். அதனால பொன்முடி மேல் இருக்கக்கூடிய பல வழக்குகளில் ஒரு வழக்குக்கு இப்போது தீர்ப்பு வந்திருக்கிறது. இன்னொரு வழக்கு பெண்டிங்ல இருக்கு. இதுக்கு இடையில இந்த ஆண்டு ஜூலை மாதம் அமலாக்கத்துறை பொன்முடி மற்றும் அவரது மகன் சார்ந்த பல்வேறு இடங்கள்ல ரெய்டு நடத்தியிருக்காங்க. இப்ப அது சம்பந்தமா எதிர்காலத்துல குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு அது ஒரு தனி வழக்காக வரக்கூடும். அப்போ அந்த வழக்கையும் பொன்முடி ஃபேஸ் பண்ணா அது அவர் ஃபேஸ் பண்ணக்கூடிய 3வது வழக்காக இருக்கும். இப்போ முதல் வழக்குல வந்திருக்கிற தீர்ப்புக்கே இவ்வளவு. இன்னும் 2 விஷயங்கள் பாக்கி இருக்கின்றன என்பதை எல்லோரும் நினைவில் கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.